கள்ளக்குறிச்சி அருகே சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் டீ கடை மற்றும் சுங்கச்சாவடியின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாடூர் சுங்கச்சாவடி பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக அருகில் இருந்த டீ கடை மற்றும் சுங்கச்சாவடியின் மேல்கூரைகள் பறந்து சாலையில் சிதறி கிடந்தன. சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடி மின்னல் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. சேலம் சீலநாயக்கன்பட்டி கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டியது. இதேபோன்று ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அதே நேரத்தில் ஆத்தூர் பகுதியில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக கொத்தம்பாடியில் சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். மாரியம்மன் கோவில் தெருவில் 50 ஆண்டுகள் பழமையான மரம் வீட்டின் சுவர் மீது விழுந்தது. கேரள மாநிலம் திருச்சூரில் கொட்டிய கனமழையால் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. திருச்சூரில் கனமழை பெய்து வரும் நிலையில் இக்கண்டவாரியர் சாலை, அக்வாடிக் லைன், அச்வினி ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.